கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைகளை எப்படி திடப்படுத்துகிறார், திறனற்றவர்களை எப்படி திடப்படுத்துகிறார். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கடைசியாக யோர்தானை கடக்கணும், எரியோவை தகர்க்கணும், கானானை பிடிக்கணும். அந்த நேரம், அந்த கடைசி நேரத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனுடைய தொடர்ச்சியாக பேச போகிறேன். அதுக்கு முன்பாக புதிதாக இன்றைக்கு இணைந்தவங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் இதுவரைக்கும் நீங்கள் அந்த யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் உங்கள் செல்ஃபோன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரைஸ் காட். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கடைசி கட்டத்தில் 40 வருஷம் சுற்றி எப்படியாயிலும் ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய திட்டம், எந்த ஜனங்கள் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்திரிக்கணும். ஆனால் அந்த யோர்தானுக்கு ஒரு கரை, ஒரு ரிவர் அப்படின்னாலே ஆறுனா 2 கரை உண்டு, இரு பக்கங்களையும் கரைகள். ஆனால் இக்கரையில் வந்த உடனே இந்த ரூபன் கோத்திரம், காத் புத்திரர், அப்புறம் இந்த மனாசேன் பாதி கோத்திரம், ஐயா நாங்கள் இங்கே இருந்துடுறோம், ஐயா எங்களை விட்டுருங்கய்யா, இவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்தாச்சு, இங்கே எங்கிட்ட நிறைய ஆடு மாடுகள்லாம் இருக்குது, மேய்கிறதுக்கு சூப்பரான பசுமையாக இருக்குது, பச்சை பசையாக இருக்குது அப்படின்னு அந்த பச்சை பசையில் கண்ட உடனே சொல்லிவிட்டாங்க, நாங்கள் இங்கேயே செட்டில் ஆயிடுறோம், இனி போட்டு எதுக்கு அந்த பக்கம் கடந்து அப்புறம் அங்கே போய் அந்த எரிகோ தகர்த்து இனி நாங்கள் எங்கே இங்கே இருந்துடுறோம்னா. தரிசனம் இல்லாத ஆட்கள், அதான் ஆண்டவர் பேசினார். 2வது, தேவ நோக்கத்தை நிறைவேற்ற விருப்பம் இல்லாத ஆட்கள். அப்படி காரணம் என்ன? பச்சையை கண்ட உடனே கொஞ்சம் இப்படி சொல்லிட்டேன், இந்த காலத்துக்கு கொஞ்சம் பணத்தை கண்ட உடனே இடிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பணத்தை கண்ட உடனே ஆண்டவருக்கே அவன் இப்போ வாட்ஸ்அப் பண்ணுவான் போல், ஆண்டவரே நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன்ப்பா, நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல, கல்யாண வீட்டுக்கு போகிறேன், அல்லது என்னை ஒருத்தர் கூட்டு போகிறாங்க, காரை ஓட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் இன்றைக்கி இருக்காங்க. அப்போ தான் மோசே சொல்கிறாரு, நீங்கள் இப்படி பண்ணுறது என்னப்பா, அது சரி கிடையாது, இருதயத்தை திடனற்று போகப்படுத்துறீங்க. தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படும் போது இருதயம் திடனற்று போகுது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன பேசுனேன்? நெகேமியா அலங்கத்தை கட்டிகிட்டு இருந்த கண்டோன்னு இந்த சன்பலாத்து தொபியா ஆட்கள் அவங்கள வேலையை தடுக்க பார்க்குறாங்க. கை சலித்து போகணும் சொல்கிறானுங்க, சாபம் போடுற மாதிரி சொல்கிறானுங்க, உன் கை சலித்து போகட்டும் அப்படின்னா என்ற உன் கையில் வியாதி வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க, பயமுறுத்துறாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து நெகேமியா, தேவனே ஆண்டவரே இந்த காரியங்கள் வாய்க்கு பண்ணும்படி எங்கள் கைகளை திடப்படுத்தும். ஆமென். இன்றைக்கு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரைஸ் காட். வாசிங்க. ஆமென். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினால அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் அந்த வசனத்தின் கீழ்பாகம் வாயை திறந்து அந்த ஸ்க்ரீன் அப்படியே பார்த்து சத்தம் போட்டு சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கி நான் உங்களை என்ன பேச போகிறேன்னா, அதாவது தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ திடப்படுத்துறது, கர்த்தர் நம்மை திடப்படுத்துறது வேற, மனிதர்களை அனுப்பி திடப்படுத்துறது வேற இல்லையா? இன்றைக்கி நான் உங்களோடு பேசுகிறேன், நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ளுதல். நம்மை நாமே, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக பிலீவர்ஸ் அண்ட் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், மினிஸ்ட்ரி ஓரியன்ட் பீப்புள், நீங்கள் ரொம்ப இதை கவனிக்கணும். இன்றைக்கி ஜெபத்தின் மேல் தாகமுள்ள தாய்மாருங்க, சரியா, பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, இன்றைக்கி நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். இந்த நேரங்களில் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக்கிட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம 1000 பிரசங்கங்களை கேட்டு நிறைய பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பிரச்சனை வரும் நாட்களில் நம்ம திடனற்றவர்களாய் போயிட்டோன்னா நம்முடைய யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிடறோம்.
அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் அந்த சர்ச்சுக்கு போனேன், அங்கே ஒன்றும் வாழ்க்கை அமையல. இன்னொரு சர்ச்சுக்கு போனேன், அங்கே போனாலும் நாங்கள் அவ்வளோ ஒன்றும் ஆசீர்வாதமாக இருக்கல. இன்னொரு இடத்துல ஜெபிக்க போனேன், அவங்க பயங்கரமாக தீர்க்க தரிசனம்லாம் சொல்லி உனக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்துடலான்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சொன்னது நிறைவேற வேண்டாம், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை தான் எங்களுக்கு வந்துச்சு. இப்போ சரி, இப்போ அட் ப்ரெசண்ட் என்ன செய்கிறீங்க? என்னத்தையா சொல்ல, அப்படியே இந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு, அப்படியே பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, கையில் ஒரு பிளேட்டை வச்சு சோறை சாப்பிட்டுக்கிட்டு, அப்படியே பார்த்துக்கிட்டு, பக்கத்தில் மிச்சரையும் அந்த நொறுவ தீனியை வச்சுக்கிட்டு, அப்படியே வாயில் போட்டுக்கிட்டு, அப்படியே பார்த்துட்டு போகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இதெல்லாம் நான் உங்களை நான் பார்த்துக்கிட்டா சொல்கிறேன். இருக்கிற நிலையை ஆண்டவர் உணர்த்துறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், திடனற்ற வாழ்க்கை. அப்போ இவ்வளோ ஜெபம் பண்ணோமே, இவ்வளோ பைபிள் வாசித்தோமே, இவ்வளோ போனோமே, இவ்வளோ காணிக்கை அள்ளி கொடுத்தோமே, ஏன் நம்ம இப்படி கிடக்கோம்? இது நம்ம கிடக்கிறோம் நமக்குள்ளே பேசிக்கிறோன்னா, உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்கள, மற்றவங்க இருக்கிறாங்களே, அங்கே ஓடினாங்க, இங்கே போனாங்க, ஊழியன் போனாங்க, அந்த இது போனாங்க, கடைசியில் பார்த்தியா நம்ம இடத்த விட்டு போனாங்க பார்த்தியா, நம்ம தெய்வத்தை விட்டு போனாங்க பார்த்தியான்னு அவங்க பேசுறது. இது இன்னொரு பக்கம். இப்போது பாயிண்ட்டுக்கு வரேன். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய பிள்ளையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன், சரியா? என்னுடைய குறுகிற கால ஊழிய அனுபவத்திலிருந்தும் நான் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையிலும் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலின் அடிப்படையிலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம் என்னன்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு, அபிஷேகம் பெற்றவனுக்கு அபிஷேகம் பெறாதவனுக்கு, ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செய்யாதவங்களுக்கும் எல்லாருக்கும் திடனற்று போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம தேவ தூதர்கள் அல்ல, ஓகே, நம்ம பாடுள்ள மனுஷர்கள் வரும். ஆனால் இதில் யார் ஜெயித்து விடுகிறார்கள் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டவன் ஜெயம் எடுக்கிறான். இதுதான் முக்கியமான பாயிண்ட். கர்த்தருக்குள்ள. அப்போ நீங்கள் தான் ஜெபிச்சு விட்டீங்களே, நல்லாயிரும் கர்த்தர் நடத்துவார்னு. நான் ஜெபிச்சேன், ஆமாம். கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி சொல்லட்டா, செவிடர்களுக்கு என்னதான் பாட்டு பாடினாலும் ஜெபம் பண்ணாலும் காது கேட்காது. நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் இறங்கி அவன் காதை திறந்து அவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எனக்கு தான் காது நல்லா திறந்து கிடக்க, கர்த்தர் சத்தம் கேட்குது இல்லையா? கண்ணு நல்லா இருக்க பைபிளை பார்க்கறதுக்கு. அப்போ திடனற்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்லியிருக்கிறாருன்னு அதை பார்க்கணும்ல. தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஊழியக்காரர்களை சாமியாராக வச்சுக்கிட்டு, ஊழியக்காரர் மாடசாமி, அந்த சாமி, இந்த சாமியாக வச்சுக்கிட்டு, அது பெரிய சாமி, அதுக்கு கியூவில் நின்று பார்க்கணும், இந்த சாமியை பார்க்குறதுக்கு டேட் வாங்கணும், அந்த சாமியை பார்க்குறதுக்கு முடியாது. இதெல்லாம் நீங்கள் ஏற கட்டிடணும் ஆஃப்டர் கொரோனா. ஆமென். அனுதினமும் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற ஆட்களாக மாறணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படணும். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களோட என்ன பேச போகிறோன்னா, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திட்டான். அப்போ அவனுடைய பிரச்சனை என்ன? அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடப்படுத்தினா? 3ஆம் வசனம், 30ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது, இதோ அக்கினினால் சுத்தரிக்கப்பட்டும் தன் மனைவிகளும் தங்கள் குமாரும் தங்கள் குமாரத்திகள் சிறைப்பட்டு போகப்பட்டதை கண்டார்கள். ஆமாம், சிச்சுவேஷன், அதாவது மோசமான சிச்சுவேஷன். இப்போ தான் ரொம்ப கவனிக்கணும். எப்படி, அதாவது சிச்சுவேஷன், அவனோட சூழ்நிலையை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அமிலேக்கர் சிக்லாகு பட்டணத்தையே கொள்ளடிக்கிறாங்க. ஒரு பக்கம் கொலை நடக்கலை, மட்டும் உயிரோடு பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் கொள்ளை அடிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தை அக்கினினால் சுட்டரிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு, அதாவது இதுக்கு மேலே அவன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான். அந்த அளவுக்கு அவன் இனி இல்லைன்ற அளவுக்கு அவன் பிரச்சனையை சந்திக்கிறான் பாருங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்த தாவீது ஒன்று. இரண்டாவது 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும்
போக மட்டும் சத்தம் போட்டு அழுதாங்க. ஆமென். 1, எல்லாவற்றையும் இழந்த தாவீது. 2, அழுகிறதற்கு கண்ணீர் வடிப்பதற்கு கண்ணில் கண்ணீரும் கிடையாது, அழுகிறதுக்கு பலனும் இல்லாத அளவுக்கு அழுது தீர்த்து விட்டாங்க. ஆமென். அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுத தாவீது. 3வது 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல போடுங்க, அந்த வசனத்தை பாருங்க, அந்த மேல் உள்ள வசனம் பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கம். இந்த நேரத்தில் நெருக்கப்பட்டுட்டு அவனே ஒடுங்கி போய் கூனி குறுகி போய் முடங்கி போய் அழுகிறதுக்கு பலன் இல்லாத நேரத்தில் போய் கர்த்தருக்குள்ள திடப்படுப்பான்னா அவனுக்கு கோபம் வராது? இன்னைக்கு அப்படி தானே உங்களுக்கு வருது? எவ்வளோ ஜெபம் பண்ணேன், அந்த சபைக்கு என்னெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், நான் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கிறேன். ஐயா ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது பைபிளை வாசிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். 2வது பைபிளை ஃபாலோ பண்ணுகிற பைபிள் ஃபாலோவர்ஸாக மாறணும். சரியா? அந்த ஊழியக்கார ஃபாலோவர்ஸ், இந்த ஊழியக்கார ஃபாலோவர்ஸ். சிலர் சொல்லுவாங்க ஜிபிஎஸ் சொன்ன உங்களுடைய ஃபேனு வேணாம், ஃப்ரிட்ஜ் வேணாம், ரெஃப்ரிஜரேட்டர் வேணாம், அட்லீஸ்ட் ஏர் கூலர் வேணாம், ஒன்றுமே வேணாம், நீ ஆண்டவருடைய ஃபாலோவராக மாறு. கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த ஃபேனு டியூப் லைட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க, கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது ஒன்று சொன்னேன், எல்லாவற்றையும் இழந்த தாவீது. 2வது சொன்ன அழுகிறதுக்கு பலனற்ற தாவீது. 3வது சொன்ன நெருக்கப்பட்ட தாவீது. கர்த்தருடைய பிள்ளை 6ஆம் வசனத்தில் பாருங்க, சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசத்தினாலே அவனை கல்லறியணும்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, கல்லறிகிறோம். இவன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாவீது பையதான். அவனை கல்லறிஞ்சு கொண்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம், சொல்றாங்களாம், பேசுறாங்களாம். அவன் சுற்றி இருக்கிற ஐயா எங்கேயோ ஒருத்தன் 3rd person பேசிவிட்டான், 3rd person வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டுவிட்டான்னா நீ அப்செட் ஆகி மூளையில் உட்காந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சப்போ அப்படின்னு மூளையில் உட்காந்துக்கிற. ஆனால் காது கேட்க கல்லறிஞ்சு கொல்லணுன்றான். யோசித்து பாருங்களேன் எப்படி இருக்கும் சிச்சுவேஷனு. அப்போது நான் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஆமாம், எல்லாவற்றையும் இழந்த, பலனற்று போக மட்டும் அழுத, நெருக்கப்பட்ட, கல்லறிந்து கொல்லணும்னு அவன் காதல் இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ நீங்களும் இதே சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஓகே, அப்போது எப்படி பிரதர், நான் ஏதோ ஜெபம் பண்ணுறேன், ஏதோ பண்ணுறேன், ஆனால் இந்த திடப்படுத்தி கொள்வது எப்படி? நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணி எல்லாம் தான். இப்போ பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணேன், பிரச்சனையோடு வந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு கத்தை நடத்துவார்னு அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி முடிஞ்சிருமாயா அப்படின்னு என்னை பெரிய பயங்கரமான ஜோசியகாரமாக கேரளா மந்திரவாதி மாதிரி என்னைய அவங்க முடிஞ்சிருமாயா, எனக்கு அது பரிதாபமாக அது கேட்குது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம அதுலேருந்து நான் ஏன் இதை எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, அவங்க ஜெபிக்க வந்தாங்க, ஜெபிச்சாச்சு, ஆனால் இருதயம் திடப்படவில்லை. கர்த்தரை நம்பி திடமனதா இரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இருதயம் திடனற்று போயிருச்சு. திடனற்ற இருதயத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா, ஹார்ட் சிக் ஆயிருச்சு. அவன் ஃபங்க்ஷன் ஆகாது. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆனால் தான் நுரையீரலும் ஹார்ட்டும் கோஆப்ரேட் பண்ணாதான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? அப்போ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ பிள்ளையே, இன்றைக்கு சாயந்தரம் கர்த்தருக்குள் உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள போறீங்க. பாருங்க, செய்தி முடிவில் நீங்கள் திடப்படுத்தி கொள்ள போறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 2 verse 7ல என்ன வாசிக்கிறோன்னு கேட்டால், வாசிங்க எடுத்தவங்க. நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு, இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். நல்ல சேவகராயிருங்கள். நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு. இப்பதான் நீங்க கவனிக்கணும். இங்க பாருங்க, உங்களை என்னையும் கர்த்தரே திடப்படுத்துறது அது வேற. உங்களை என்னையும் எங்களை மாதிரி ஊழியக்காரங்க பேசி ஊழியர்கள் திடப்படுத்துறது அது வேற. சொப்பனம் தரிசனத்தின் மூலம் திடப்படுவது அது வேற.
ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, நீங்களே உங்களை திடப்படுத்துங்க. அதான் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணும் இல்லாம நான் உட்கார்ந்து கிடக்கிறேன்னா நான் போய் எப்படி திடப்படுத்த முடியும்? நம்பர் 1, நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகனாயிருங்கள். அமலேக்கர அடிச்சுட்டு போயிட்டான், பிச்சுட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற தாவீது, ஆண்டவர் சொல்றாரு, அவன் வந்து கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால அவன் மறுபடியும் யுத்தத்துக்கு போனான். இங்க என்ன சொல்ல வரேன், நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகரா நீங்க மாறணும். ஆமென். சேவகர், சோல்ஜர்ஸ், சரியா? ஒரு யுத்த வீரனா நீங்க இப்போ நீங்க 75 வயசா இருக்கலாம் பிரதர். ஐயா உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு யுத்த வீரன் தான். சரீரம் தான் 75, உங்கள் ஆத்துமாவில ஆவியில 25. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாட்கள்ல அப்போ பாருங்கன்னா, நம்ம கர்த்தருக்குள் திடப்படுத்துவது எப்படி? ஒரு கேள்வி. நம்பர் 1, நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்துங்க. அப்ப இதை எதை குறிக்கிறது? கைகளை அடிக்கடி நம்ம பேசுவோம்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம என்ன பேசுவோம்? கர்த்தருடைய நாமத்தினால் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். ஐசையா 35:3, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35:3 நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும்னா அப்போ ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது, ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. நல்ல லீடர்ஸுடைய ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பேசும்போது, ஜெபம் நடத்தும் போது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்துங்க, நடு இரவில் உங்க கைகள் தளராமல் இருக்கட்டும் அப்படின்னு பேசுறாங்களே. வாட் இஸ் த மீனிங்? இந்த கைகளை உயர்த்தினாலே சாத்தான் டென்ஷன் ஆயிடுவான். புரியுதா? இது தெரியாம தான் நிறைய விசுவாசிகள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு அப்படியே இங்கே என்னை பாருங்களேன், நான் இப்படி இருக்கிறத பாருங்களேன், அப்படியே இருப்பான். ஆனால் மற்ற நேரங்களை எப்படி நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், கையை உயர்த்துனா கமிட்டி மெம்பராக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், ட்ரெஷராக இருக்கலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க நம்ம பழகணும். கைகளை உயர்த்தும் போது பரலோக ராஜ்யத்தோடு கனெக்ட் பண்ணுகிறோன்னு நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ளணும்னா, ஒன்று, நம்முடைய ஜெப ஜீவியத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க சொல்றாரு, உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல நல்ல சேவகராயிருங்கள். அந்த வார்த்தை பாருங்க, 2 சாமுவேல் நம்ம வாசிக்கிறோம்ல, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீங்கள் நல்ல சேவகராக இருக்கணும், குட் சோல்ஜரா நீங்க மாறிடணும். ஆமென். நீங்க நல்ல குட் சோல்ஜரா நீங்க மாறணும். உங்க கைகளை நீங்க திடப்படுத்தணும், அப்பதான் குட் சோல்ஜர். அவன் கையை திடப்படுத்தாதவன் யாரு? ஒஸ்ட் சோல்ஜரு. அவன் வந்து பேர்ட் சோல்ஜரு, ஒரு பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு யுத்த வீரன். பார்த்தா இது எப்படி பார்க்குறேன்னா, அன்னைக்கு கோலியாத்து யுத்தம் பண்ண ஜெயிக்கிறதுக்கு தலசீராவும் மார்க் அவசத்தையும் அதை இதையும் மாட்டிக்கிட்டு எல்லாம் வந்து நின்றுட்டாங்க. நம்ம ஸ்டைலில் சொல்லணும், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், எல்லாம் வாங்க போலாம், ஆமென், கர்த்தர் நடத்துவார், ஹல்லேலூயா. ஆமாம், கோலியாத்து ஒரு சத்தம் போட்டான், அட்ரஸே இல்லை. கோலியாத்து ஒரு சத்தம் போட்டான், அட்ரஸே இல்லை. அவன் வெளியே பார்க்கறதுக்கு குட் சோல்ஜரு. கோலியாத்தை வந்து நிறுத்தினா தான் குட்டா பேடான்னு தெரியுது இன்னைக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆனால் தாவீதுக்கு அந்த சத்தம் பெருசாகவே இல்லை. இத்தனைக்கு அவன் கையில் மார்க் அவசரம் இல்லை, பட்டயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சத்தம் வந்து அவனுக்கு பெருசாக தெரியல. அவன் ஏற்கனவே நல்ல போர் சேவகனாக வனாந்தரத்தில் ட்ரெயின் பண்ணப்பட்டுட்டாரு. கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை நான் தியானிக்கும் போது ஒரு வசனத்தை கர்த்தனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், மேத்யூ சாப்டர் 28. எல்லாம் பைபிளை திருப்புங்க வேகமா, டக் டக்குன்னு திருப்புங்க. ஆமா, வாசிங்க வேகமாக வாசிங்க. அவர்கள் போகையில், வாசிங்க வேகமா. காட் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அடுத்த வசனம், இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணும்போது சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவனை களவாக கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பிப்போம் என்றார்கள். ஆமென். நல்ல கவனிக்கணும். அவர்கள் 15, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள்.
சத்தமா வாசிங்க. பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. அத லஞ்சம் வாங்கிக்கிட்டு பணத்தை கண்ட உடனே பேச்சு மாறிடுச்சு, இப்படி சொல்லலாமா? இந்த என்ன தெரியும்? ஏன்னா ஏசப்பா அவன் சொல்றாங்க பாருங்க, அந்த 27ஆம் அதிகாரம் 63 ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவனுங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க. 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று ஏசப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு சொல்றான். அவர் எழும்பிடுவார். அதனால தவிர தூக்கிட்டு போயிட்டா, அவர் எழும்பி போயிட்டாருன்னா நம்ம இப்படி ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு கடைசியில் இந்த சேவகர்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவான். பணத்தை கண்டவன ஆள் மாறிடுவான். பணத்தை கண்டவன ஆள் மாறிடுவான். சொல்லுங்க, பணத்தை கண்டவன ஆள் மாறிடுவான். பயங்கர சண்டை போடுறான். அவனுக்கெல்லாம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து பாருங்களேன். ஆமாம், நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. பணம் கொடுத்தா தான் சார். இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது அங்கே சொன்னாங்க, பிரதர் எல்லாம் நல்லா தான் இருக்குது, வைட்டமின் எம் இருக்காங்க சொல்லுங்கன்றான். எனக்கு ஒன்றுமே புரியல. வைட்டமின் எம்னா என்னடா, நம்ம என்னடா இருக்குது, விட்டமின் சி டிலாம் சொல்லுவாங்க டாக்டரு, இதுன்னா எம்ன்றான். அவன் சொன்னான், சிரிச்சு சொன்னான், மணி தான், வேறு ஒன்றும் இல்லைன்றான். மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்ன்னுவான். இல்லை, நான் உன்னை அன்பாக சொல்கிறேன், பணத்துக்கு மாத்திரம் நீங்கள் அடிமையாயிராதீங்க சொல்கிறேன். பணத்துக்கு மாத்திரம், அதாவது நான் சொல்கிறேன், உங்களுடைய சேலரியை சாம் ஜெபத்துறை அண்ணன் சொல்லுவாங்க, உன் சேலரியை நீ தாண்டா நிர்ணயிக்கணும்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ கர்த்தருக்கு எவ்வளோ கொடுக்குறாயோ பல மடங்கு கர்த்தருக்கு கொடுப்பாரு. அதான் அந்த ஒரு ஆழமான சத்தியத்தை வச்சுட்டு அவங்க அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத உண்மையான சத்தியங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பணம் கிடைக்குதோ அப்படி அலைகிற மக்கள். வேறு நம்ம குரூப்பை தான் பற்றி பேசுகிறேன். பணம் கிடைச்சல, அதை சில அந்த காலத்தில் சொன்ன சோறு கண்ட இடமே சொர்க்கன்னு வானுங்களாம். சோறை போட்டால் போதும், அங்கேயே படுத்து காலையில் டிஃபனு, மதியானம் சாப்பிட்டு போகிறீங்களா அப்படியே சொல்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, சரி இருந்துடுறேன். நான் மதியானம் சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் உடம்பை சாய்க்கிறேன். நான் சாய்க்கலாம் வேணாம், ஒழுங்காக படு அப்படின்னு ஏசியை போட்டு விட்டானா படுத்து, 5 மணி ஆயிடுச்சா, ஐயோ சார் ஒரு டீ குடிச்சிடுறீங்களா பிரதர் அப்படியா சொல்கிறீங்க? சரி கொடுங்க. டீ குடிச்சாச்சு, கொஞ்சம் வடையும் வாங்கி வைக்கிறேன். நான் வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்போ பார்த்து காலையில் 8 மணிக்கு வந்து அந்த வீட்டுக்கு சாயந்தரம் 8-7:30 மணி வரைக்கும் அங்கே உட்காந்து அரட்டை அடிச்சு, அப்போ என்னத்தையா நம்ம வந்து வாழ்க்கையில் ஆண்டவரோடு பேசுறது என்ன, இது என்ன? நான் இன்னைக்கு பாரத்தோடு சொல்கிறேன். ஏன் இப்படி டஃப்பாக இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, நம்ம வந்து ஜபமும் பண்ணிக்கிடுவோம், தோத்திரம் பண்ணிக்கிடுவோம், அலையிலையா சொல்லிக்கிடுவோம், எல்லாம் பண்ணிக்கிடுவோம். இங்கே வந்து சோறு கண்ட இடமே சொர்க்கன்னு படுத்துக்கிடுவோம். அதை கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த அன்னைக்கால் சொன்னோம். இன்றைக்கி பணம் தான், பணத்தை கண்டா என்ன மாதிரியா? நான் ஒன்று சொல்கிறேன், 1981 ரட்சிக்கப்படும் போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த சொத்து இந்த பைபிள். ஆமேன். இந்த பைபிள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பைபிள் தான் இந்த நாட்களில் என்ன மத்தியில் கோடிக்கணக்கான ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கியா? இதை ஃபாலோ பண்ணாலே நீ ஆசீர்வாதமாக ஆயிடுவ தம்பி. இதை விட்டுட்டு அவ்வளோ சேலரி, இவ்வளோ வந்து இது இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இன்னைக்கு இந்த பணம் எத்தனை குடும்பங்களை சீரழிக்குது இல்லையா? பணம் அற்ப ஒரு சென்ட் நிலத்துக்கு, 1 அடி நிலத்துக்கும் பொருளுக்கும் அதுக்கும் இதுக்கும் கடந்து சண்டை போட்டு கேவலப்படுகிற நிறைய ஆட்கள் இருக்காங்களே. காரணம் என்ன கேட்டால், அவங்களுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை கிடையாது. இங்கே தோத்துறோம் ஆமாம் நீங்கள் சொல்கிறான் கரெக்ட் தான் அப்படின்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ காசு கொடுக்குறான், எவ்வளோ டவுரி கொடுக்குறான், எவ்வளோ நகை போடுறான் பாரு. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஒரு நல்ல போர் சேவகனாக இருக்க முடியவில்லை. அங்கே பாருங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். பணத்தை வாங்கிட்டு, அந்த நாட்கள்லாம் பணத்தை வாங்கினா தெரியாது, அதை அண்டர் டேபிள்ன்றானுங்க. அண்டர் டேபிள் கீழே அண்டராக இருக்கட்டும் அபோவாக இருக்கட்டும், அதுக்கு மேலே அபோவ் சிசி கேமரா இருக்குது. இந்த நாட்களில் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பேன், சிசி கேமராவில் எடு, மீடியாவில் போடு, ஒரு வறுத்து எடு, பயப்படுறான் காசு வாங்குறவனே இன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய நாமத்தினால சொல்கிறேன், பணத்துக்கு பின்னால் போயிடாதீங்க, அது பிணத்துக்கு பின்னால் போகிற மாதிரி அடையாளம். அதனால் பாரத்தோடு சொல்கிறேன், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், உண்மைதான். ஆனால் பண ஆசையோ எல்லா தீமைக்கு வேறு. இதே நேரத்தில் கஷ்டப்படும் போது 1 லிட்டர் பெட்ரோல் காசு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு இருக்கும்போது
பணம் தேவையாக இருக்கும். அந்த நேரத்திலையும் கையை உயர்த்தி தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆச்சரியமான பதிலை கொடுக்குறாரா இல்லையா பாருங்க. கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் வேண்டியது இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணிடுவார். அதனால இந்த நாட்களில் கைகளை திடப்படுத்தி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி தன்னை திடப்படுத்தி கொள்ளணும். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வாசித்தது போல உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராக நீங்க இருக்கணும். நல்ல சேவகர். இந்த நாட்களில் கைகளை திடப்படுத்துறது இதுதான் ப்ரேயர் லைஃப். இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸில் ஈவினிங்காக இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் 5:30 நம்முடைய குறுஞ்செய்தி அனுதினமும் ஆவியானவர் என்ற அந்த குறுஞ்செய்தியாக இருக்கட்டும். அப்புறம் சாட்டர்டேஸில் பைபிள் ஸ்டடி. என்ன பைபிள் ஸ்டடி? கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் என் மன மகிழ்ச்சி என்ற செய்தியாக இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஆல்நைட் ப்ரேயரு இந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எத்தனையோ ஆயிரங்களை கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார். ஒரு காலத்தில் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ஜெபிக்கவே தெரியாது, நம்பர் 1. அடுத்தது, அப்படி ஜெபிச்சாலும் உங்கள் ஜெபத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஆனால் இன்றைக்கி என்ன, ஆன்லைன் ப்ரேயரில் உட்காந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. நீங்களே எழுதி நீங்களே கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? இல்லை, எவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு இல்லையா? எவ்வளோ ஆச்சரியம். அப்போ உங்களால் முடியும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு இல்லையா? அப்போ அந்த நாட்கள் மாதிரி என்னால் ஓட முடியாது. வயசு ஆயிட்டுல, இருக்கிற இடத்துல முழங்கால் போட முடியலையே, போட வேணாம். அதாவது வயசானவங்களுக்கு சொல்கிறேன், அப்படி உட்கார்ந்து தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாலே போதும். உங்கள் ஜெபம் வலிமையான அற்புதங்களை கொண்டு வரும். ஏன் நம்ம ஜெபத்தை முன்னெடுத்து தொடர்ந்து ஜெப வாழ்க்கையில் ஓட முடியலை? அதுக்கு ரீசன் சொல்கிறேன். சில ஜெபங்களுக்கு சில வருஷங்கள் கழித்து தான் பதில் வருது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில வருஷங்கள் கழித்து தான் பதில் வரும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம சில வாரங்களில் பதில் வரணும்னு நம்ம நினைப்போம். இப்போ நல்ல வீடை கட்டுறதுக்கு நல்ல பணம் இருந்தால் 1 வருஷம் ஆகும் பாருங்களேன். நல்ல வீடு, ஓரளவுக்கு வீடு கட்டணுன்னா, அப்போ உடனே வீடு கட்டணுன்னா சினிமாமா தான் நம்ம அந்த மாதிரி போடணும். கட்டையில் கட்டணும். அப்போது கர்த்தருடைய பிள்ளை கட்டையில் கட்டினா எனக்கு தீ பிடிச்சா நாசமாக போயிடும் இல்லையா? அப்போது அது மாதிரி சில விஷயங்களை ஆண்டவர் டிலே பண்ணுறாருன்னா அது வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்ண உடனே பதில் வருது. சில நேரத்தில் பதில் வரல. ஆனால் ஜெபம் பண்ணி முடித்தோடனே ஒரு நம்பிக்கை வருதா, ஒரு மன நிறைவு வருதா? அதான் முதல் படி. அந்த நம்பிக்கையோடு கூட தோத்திரம் பண்ணிட்டு போய் படுக்கிறீங்க. காலையில் எழும்பினோடனே நேற்று கேட்ட ஜெபம் நினைவுக்கு வருதா? உடனே உங்கள் ஜெபத்தில் உங்களை அறியாமல் ஓங்கி ஜெபிக்கிறீங்களா? தட் இஸ் பவர் ஆஃப் காட். அந்த ஓங்கி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் பதில் வரும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு. நான் சொல்கிறேன், ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி 2 வார்த்தை பேசுகிறேன். அந்த நாட்களில் நான் தான் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாலே ஊழியத்துக்கு வந்துட்டேன். 20 வயசுலேருந்து பிரசங்கம் பண்ணுறேன்ல. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம், அதாவது காலையில் சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருப்போம். ஃபாஸ்டிங்னு சொல்லி தண்ணியே குடிக்க மாட்டேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சோம், நாங்கள் வர வழியில் இங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கார எதாவது வச்சு இப்படி பண்ணிட்டு கிடப்பானுங்க. அதை வாங்கி சாப்பிடுவோம், வேறு வழி கிடையாது. அந்த நாட்களில் ஒரு பிரச்சனையும் வரல. ஆனால் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாத, அது என்ன ஆயிலோ, என்ன சோறோ, என்ன குழம்போ ரோட்டில் வச்சு பண்ணுவான்னு தெரியாது. அந்த நாட்களில் சாப்பிடுவோம். ட்ரெயினில் பாருங்கள், அவன் ட்ராவல் பண்ணுவோம். 20 மணி நேரம் 25 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம் வட மாநிலங்களுக்கு. போகும்போது அந்த பாட்டிலை பிடிச்சி அந்த ஸ்டேஷனில் நின்னோடு தான் தண்ணி ஓடி போய் அங்கே டேப் வாட்டர், அது எந்த காலத்தில் எந்த டேங்க்லேருந்து வருதோ ஆண்டவருக்கு தான் தெரியும். அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு அப்படியே பண்ணுவோம். ஒரு முறை ஸ்ரீலங்கா ஊழியத்துக்கு போயிருக்கும்போது பயங்கரமான ஒரு காய்ச்சல் பார்த்தா உனக்கு ஜாண்டிஸ் வந்துட்டுனாங்க. 2 முறை ஜாண்டிஸ் வந்திருக்கு. ஆனால் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து இப்படியே ஓடி அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது இந்த நாட்களில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனையின் வழியாக போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று பலப்படுத்துகிறது. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். அவர் நடத்துவார். சொல்லுங்கள், அவர் நடத்துவார். சொல்லுங்கள், வாய் திறந்து, அவர் நடத்துவார். ஆமாம் சகோதரனே, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலையா? இப்போ போராட்டமாக இருக்கா? என் ஜெபத்துக்கு பதில் வரலையா? என் ஜெபத்தில் வல்லமை இல்லைன்னு நிறுத்திடாதீங்க. இனிமேல் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உன் ஜெபத்துக்கு என்னத்தை பதில் வருது? நீ போட்டு ஜெபம் பண்ணுற,
அங்கே போய் ஜெபம் பண்ணிப்பார், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. நான் பாரத்தோடு சொல்கிறேன், அவர் வந்து பெரியவங்க ஜெபத்தை தான் கேட்பேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணால் தான் கேட்பேன், இவாஞ்சலிஸ்ட் ஜெபம் பண்ணால் தான் கேட்பாங்க, ரெவரண்ட் டாக்டரு, போப்பாண்டவர், கார்டினல், இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணால் தான் கேட்பேன், நீ எல்லாம் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டேன். பைபிளை ஒரு வசனத்தை எடுத்து கொடுங்க, நான் இன்னையோட பிரசங்கத்தை மூடி வச்சுட்டு ஒரு பெட்டி கடையை வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை பைபிளில். அவர் ஜெபத்தை கேட்கிறவரே. ஆமென். இஸ் அவர் ப்ரேயர் ஆன்சரிங் காட். அப்படி தான் இருக்குது. ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். நான் தொடர்ந்து நாளைக்கு இதை பற்றி நான் உங்களோடு பேசுவேன். ஆமென். தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்ளுதல், தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்ளுதல் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய பிள்ளைகளை, அதன் முதல் படி கைகளை திடப்படுத்துதல். ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. தளர்ந்து போச்சு. ஆமாம், மோசையின் கை தளர்ந்து போச்சு. ஆமாம், மோசை எவ்வளோ பெரிய லீடர் இல்லையா? மோசையோடு பெரிய ஆட்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராக இருக்காங்களா? அல்லது நீங்கள் தான் சொல்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருத்தர் கிடையாது. ஆனால் அந்த மோசையின் கையை ஒரு கட்டத்தில் தளர்ந்து போச்சு. ஆனாலும் அவன் மனது தளரவில்லையே, மனது தளரவில்லையே. அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஏசப்பா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு மாற்றம் வரணும். நாங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவில்லை, சடங்காச்சார கிறிஸ்தவனாக இருக்கவில்லை ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பவில்லை, பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்பவில்லை. ஆமா ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரோடு பேசுகிற, அனுதினமும் பைபிள் பேஸ்ட் கிறிஸ்டியனாக ஆண்டவரே, பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக ஆண்டவரை இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தாவீது நெருக்கப்பட்டான், எல்லாவற்றையும் இழந்த ஆண்டவரே, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுத ஆண்டவரே, ஜனங்களால் நெருக்கப்பட்ட, கல்லறிந்து கொல்லலாம் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டானே அப்பா. இப்போது யாரெல்லாம் என் கூட சேர்ந்து, என் சகோதரிகள், என் சகோதரர்கள், வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சின்ன பசங்க, குட்டி பசங்க, யாரெல்லாம் ஏசப்பான்னு சொல்றாங்களோ, யார் வாயில ஏசப்பா என்று வருகிறதோ, ஆமா ஆண்டவரே, அவர்களை திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. கர்த்தரை நம்பி திடமனதா இருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க. ஆமென், ஆமென். உதவி செய்யுங்க. ஷாகா ரீபாபு ராகாலாபா, இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆமென். உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அசைக்கப்பட்டுட்டாங்கப்பா. பயங்கரமா சூறாவளி காற்றுனால, புயல் காற்றுனால வீடு சேதம் அடைந்திருக்கிறது ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கை சேதம் அடைந்திருக்கிறது ஆண்டவரே. ராமா ஹபு தரா ஹபா 27 சங்கீதம் 14 வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. இயேசுவின் நாமத்தில் திடப்படுத்திருங்க, திடப்படுத்திருங்க. ஆமென், ஆமென். திடப்படுத்துங்க. நம்பிக்கை இல்லாத நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க. ஹோப்பே இல்ல. டாக்டர் சொல்லி இருக்கலாம், நோ ஹோப், லுக் அன்டு காட், அப்படி சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே, நாங்க ஜெபம் பண்றோம் ஐயா. கைகளை உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தினால. இப்போ உங்க பிரச்சனை உங்க கண்ணுக்கு முன்னால என்ன இருக்கு? பணமோ, கடன் பிரச்சனையா, அல்லது வீட்டு பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா? ஏசப்பா, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க, என்னை தைரியப்படுத்திருங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வாயை திறங்க, இன்னும் கொஞ்சம் வாயை திறந்து ஆமென், ஹல்லேலூயா. பூரண பலன், பரிபூர்ண சந்தோஷம், ஹல்லேலூயா. திடகாத்திரமான பலனை ஆமென் கர்த்தர் உங்களுக்கு தருகிறதற்காக கரம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி. இப்போது யார் யார் பலவீனமா இருக்கீங்களோ அங்க வலது கை வைங்க. ஹார்ட்ல, லங்னா லங்ஸ்ல, அல்லாவிட்டா லிவர்ல, என்ன விதமான பலவீன கை வைங்க. அந்த 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 தைராய்டு பிரச்சனை இருக்கிற தொண்டையில கை வைங்க. ஆமாம், கேட்ராக்ட் பிரச்சனை கண்கள்ல கை வைங்க. ஆமாம், தலைவலி அந்த உங்க வலது கை தலையில வைங்க. இயேசுவின் நாமத்தினால
பூரண சுகத்தை சொல்லுகிறோம். Hallelujah. Father God, in Jesus name, every weakness of the body, hallelujah, be healed in Jesus name. கர்த்தர் சுகமாக்கிட்டீங்க, தைரியப்படுத்திட்டீங்க, அற்புதங்களை செஞ்சிட்டீங்க. கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்துட்டாருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கிருபையை நடத்தணும். அதுக்காக ஆண்டவருடைய பரிசுத்த சரியா ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், நீங்க திடப்படுத்தி இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து சத்தியத்தை கேட்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சேர்ந்து பாடிடுவோம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெடிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெடிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யாருமே உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாருமே உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமே உம்மாலதான் வருகிறது, அழுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமே உம்மாலதான் வருகிறது, அழுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி பரலோகத்தை பார்த்து, கைகளை உயர்த்தி பரலோகத்தை பார்த்து எனக்கு செய்யும். ஆமென். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென், 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 ஆமென்.